மாறி நான் உனக்கு தெரியாது, நீ வந்து எங்க அத்தை மகன்னு எனக்கு தெரியும், பாப்பாத்த மகன்னு தெரியும். கூட்டுறங்காடு தான் எனக்கு. பாப்பாத்த வீடும் எங்க வீடும் ஒன்னா பக்கத்து பக்கத்து வீடு தான். வெட்டு தாத்தா வந்து எங்க சித்தப்பா தான், எங்க அப்பாவுக்கு தம்பி தான். வெட்டு தாத்தாவுக்கு அக்கா பையன் தான் நீனு. அதனால நாங்க வந்தா போனா நீ பார்த்தது இல்லை, நீ என்கிட்ட பேசுனது இல்லை, தெரியாது. ஆனா இப்ப படத்துல நடிக்க போய் எல்லாமே எங்க அத்தை மாமா, எங்க அத்தை பையன், எங்க அத்தை பையன் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன். நீ படம் உன்னை தியேட்டருக்கு கூட்டு போனாலாமா படத்துக்கு, படம் பார்க்கறதுக்கு? அதை பத்தி சொல்லு. எத்தனை வருஷம் கழிச்சு நீ படம் பார்க்க வந்த? அது எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு பிறகு. 30 வருஷத்துக்கு பிறகு. 30 வருஷமா நீ தியேட்டர்ல 30 வருஷம் நான் தியேட்டருக்கே போகலையா? 30 வருஷம் தியேட்டருக்கே போகாம உன் படம் ரிலீஸ் ஆகி ஓடுதுன்னு சொன்னா என்ன படம்? மாமன்னன். மாமன்னன் படம் பார்த்ததுக்கு வந்திருக்கேன். 31 வருஷத்துக்கு பிறகு தியேட்டர்ல வந்து நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இப்பவும் இந்த படம் வருதுன்னா எனக்கு கொஞ்சம் பார்க்கணும் ஒரு ஆசை. என் பையன் கூப்பிட்டுட்டு இருக்கான், எனக்கு ஒரு ஆசை. நம்ம அத்தை மகன் படம், அத்தை மகன் நடிச்ச படம்னு சொல்லி டைரக்டா இருக்காங்கன்னு சொல்லி அது பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி, மாமன்னன் படம் எப்படி இருந்துச்சு? மாமன்னன் படம் நான் சூப்பரா, அந்த பன்றி குட்டி வளர்த்தாங்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. எல்லாமே அந்த கதை முடியது வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பரியர் பெருமாள் எப்படி இருந்துச்சு பாத்தலாம்? அதான் நல்லா இருந்துச்சு. அதான் படங்கள் எல்லாமே நம்ம புளியங்குளம், அந்த இது கொடியங்குளம் படமும் நல்லாதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம கர்ணன் அந்த படமும் எனக்கு நல்லா பிடிக்கும். 30 வருஷம் கழிச்சு தியேட்டருக்கு போகும்போது எப்படிமா இருந்துச்சு? 30 வருஷம் கழிச்சு தியேட்டருக்கு போகும்போது பெரிய ஒரு மறுபிறப்படுத்த மாதிரி. இப்பதான் புதுசா படத்துக்கு போன மாதிரி, தியேட்டருக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அத்தை பையன் நடிச்ச படம்ங்கும் போது, டைரக்டருங்கும் போது ரொம்ப எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. நல்லா இருந்தது, ஒரு மன திருப்தி இருந்துச்சு. நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டருக்கு போகும்போது தூத்துக்குடியில என்னென்ன தியேட்டர்லாம் இருந்துச்சு அப்போ? 30 வருஷம் முன்னாடி இந்த ராஜ் தியேட்டர், மினி சார்லஸ், சார்லஸ் தியேட்டர், மினி சார்லஸ், பாலகிருஷ்ணா, அந்த ரத்னா தியேட்டரா, ரத்னா தியேட்டர் இல்லையா, அப்போ ஒரு 5-6 தியேட்டர் தான் இருந்துச்சு. அப்போ அடிக்கடி போவோம், அந்த தியேட்டருக்கு வந்து அடிக்கடி படத்துக்கு போவோம். 30 வருஷம் முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்க டவுனுக்குள்ள இருந்தோம்ல. சரி, ஏன் தியேட்டருக்கு போறத நிறுத்தின, படம் பாக்குறத நிறுத்தின? 30 வருஷமா ஊரை விட்டு வந்தோம்ல, டவுன் விட்டு இங்க வந்தோம்ல. சரி, அதுக்கப்புறம் மாடு வேலை, பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப, பொங்க ஆக்க, வீட்டு வேலை பார்க்க, மாடு வச்சிடணும், பால் கறக்க, மாட்டு தொழில் வேலை, வெளியே போகுதுல. அதனோட வீட்டுல டிவி வேற இருந்ததா, பிள்ளைங்கள மதிப்புலே, பிள்ளைகள அழகிலே அப்படியே காத்த கொண்டுட்டு போயிடுச்சு. லைஃப கொண்டு போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு நல்லது பிள்ளைக்கு பார்க்க, சொல்ல எடுக்க, அவங்களுக்கு கல்யாணம் காய்ச்சி வளர்க்க, படிக்க வச்சு முடிச்சு, கல்யாணம் காய்ச்சி முடிச்சு ஆரம்பத்து பார்க்க, அப்படியே அதுலயே எங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த படம் வந்ததுதான், மாமன்னன் படம் வந்ததுதான் ரொம்ப ஒரு பையன் தான் இன்னைக்கு கூட்டு போனாங்க சென்னையில இருந்து. வடிவேலு எப்படி நடிச்சிருந்தாரு மாமன்னன் படத்துல? சூப்பரா நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்தது. அமைப்பா, அமைதியா, சாப்பிட்டா நல்லா அழகா நடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிச்சு. இதுல மத்ததுல எல்லாம் தட்டாமுட்டான்னு பெறல, எவ்வளவு ஒரு அமைதி, அழகா, ஒழுக்கமா, பொறுமையா நல்லா இருந்துச்சு. வந்து நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நாங்க கிராமத்துல வயலுக்கு தோட்டத்துக்கு போவோம், இப்போ எல்லாம் செய்வோம். இப்ப இந்த மாரிசெல்வங்கிற அம்மா வந்து இங்க எங்க ஊர்ல குற்றங்கட்டில பிறந்தது. அவங்க பேர் என்ன? பாப்பா. அவங்க பேர் பாப்பா. அவங்க அப்பா பேரு, அப்ப குற்றங்கட்டில பிறந்து வளர்ந்து அவங்க கெட்டி கொடுத்தது வந்து புளியங்குளம். புளியங்குளம்னா எங்க மாமா பேர் வந்து செல்வராஜ். அவங்களுக்கு 2 பொண்ணு, ஒரு 3 பையன் நினைக்கிறேன். 3 பையனா 2 பையன் தான் எனக்கு தெரியுது. அவ அம்மாவும் கூப்பிட்டாலே போகும். நல்ல கஷ்டம். அவ பிறந்த வீடு அதோட குச்சிலு, சின்ன குச்சிலு தான். அவங்க வீடு எங்க இருந்து? கூட்டங்கட்டில தான் இருந்ததா? கூட்டங்கட்டில நான் பிறந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தள்ளி. அந்த அத்தை பிறந்த வீட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா எல்லாம் கல் உடைக்க தான் போவாரு. பொண்ணை யாரும் கெட்ட மாட்டேன் இருந்தாங்க. யார? இந்த பாப்பாத்தி. ரொம்ப நாள் கல்யாணம் முடியாம இருந்துச்சு. இருந்ததுலதான் இந்த மாமா புளியங்குளத்துல உள்ள மாப்பிள்ளைன்னு சொல்லி பார்த்து, நல்ல டைப்பு. அவர் வந்து மனிதாய மனத்தோட நல்ல மனுஷன். நல்ல பேச்சுக்காலியோ, மனுஷரை மதிக்கிறதுலயோ, எதுலயுமே ஒரு நல்ல ஒரு டைப். அவர் அந்த மாமா தான் மனசார கெட்டுன்னு இருந்தத்தைய அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுல பிறந்து வளர்ந்ததான் நான் மாறிச்சலும். இவ்வளவு கஷ்டப்பட்டவன், ஆடு வளர்த்து, மாடு வளர்த்து,
எல்லாம் இது பண்ணியிருக்கான். அது எங்களுக்கு விவரம் தெரியாது, இப்பதான் தெரியுது. வளர்த்து அவனை பன்னிக்குட்டி வரைக்கும் வளர்த்தேன்னு சொல்லலாம்ல, பன்னிக்குட்டி வரைக்கும் நான் வளர்த்தேன் அப்படிங்கல. வளர்த்துக்கலத்தான் இப்பதான் கொஞ்சம் வசதிக்கு வந்திருக்கு போல இருக்கு. இவன் இந்த இதுல இறங்கினதுக்கு அப்புறம், இந்த சினிமா டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வசதி வந்திருக்கு வீட்டுக்கு. அப்பவும் வீடு பெரிய வீடு கட்டல. வீடு மெட்ராஸ்ல வீடு வச்சிருக்காங்க. இங்க இது சொந்த வீடு. சொந்த வீடு வந்து சின்ன வீடு கிராமத்துல. ஆனா இடம் இல்ல, வீதி இடம், சுத்து இடம். ஆனா வீடு சின்ன வீடத்தான் இருந்துச்சு. இப்ப கண்டா பெரிய வீடு கட்டுறாங்களே. நீங்க ஒன்னா வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா பாப்பா அவங்க கூட? ஆமா, இது நம்ம தோட்டத்து வேலைக்கு, நம்ம ஊருக்குள்ள உள்ள வேலைக்கெல்லாம் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க? சும்மா காய் பறிக்க, மிளகாய் பறிக்க, கத்திரிக்காய் பறிக்க, வெண்டைக்காய் பறிக்க, களை வெட்ட, பயிர் கலப்பை எடுக்க, நெல் பயிர்ல எல்லா வேலைக்கும் போவோம். பாப்பா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? எனக்கு 42 வருஷம் ஆகுது. எனக்கு கொஞ்சம் முந்தைய கொடுத்தது 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் கல்யாணம் முடிஞ்சது கூட்டங்காட்டில் தானா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு கூட்டங்காட்டில் வச்சு தான். கூட்டங்காட்டில் வச்சு கல்யாணம் முடிச்சு தான் புளியங்குளம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனது. அதுக்கப்புறம் அவங்க கூட பெருசாக டச் கிடையாதா? இல்ல, டச்சில். நான் வந்து அதுக்கப்புறம் அந்த கோயில் உள்ளுக்கு, ஸ்ரீரண்டம் கோயில் உள்ளுக்கு போனா போற டயத்துல பாப்பேன். அவங்களும் வருவாங்களா கோயிலுக்கு? அவங்க வருவாங்க. ஒருத்தனை கூட கையில கூட்டு வந்தா, இவன் மாரி செல்வம்னு தெரியல, மாரி செல்வராஜனும் தெரியல, அவன் சின்னவனும் தெரியல, பெரியவனும் தெரியல. 2 பேரும் பார்த்தேன் ஒண்ணு போல இருப்பானுங்களா, சரி தெரிய மாட்டேங்குது. அப்போ சிறுவேண்டத்துக்கு கோயிலுக்கு கூட்டுருவாங்க, அந்த பெருமாள் கோயிலுக்கு. சிவராத்திரிக்கு போவோம். அந்த இதுக்கு மார்கழி மாசம் என்ன இது வரும், நவதிருப்பதிக்கு போவோம். அப்பதான் பார்த்தேன் 2-3 வருஷம். அப்புறம் இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா அந்த டைம் மட்டும் பார்ப்பேன். இப்ப எங்கேயாவது பாத்தியா இடையில? எங்கேயாவது இப்போதைக்கு நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு இடையில பாக்கல. 5 வருஷத்துக்கு முன்னால 5 வருஷத்துக்கு பிறகு மாமாவை தான் பார்த்துட்டேன். மாரிசெல்வ வச்சு அப்பாவை தான் காரசேரியில் வச்சு பார்த்துருக்கோம், நானும் அப்பாவும். எங்க காரசேரியில எங்க வந்தாங்க? காரசேரியில அங்க ஒரு வளகாப்பு இருக்கு, மெட்டுத்தாத்தா இருக்காருல, அவரு தம்பி என்ன பாய்ச்சல் இறந்தான்ல பங்கத்தர, அவன் மகளுக்கு வளகாப்பு, அதுக்கு வந்தது. அன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு பிறகு பேசினேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசியிருந்தாரு. அப்பதான் அப்பா வந்து கேட்டுச்சு, என்ன யாரு இவ்வளவுதான் பேசிட்டு இருக்கு, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தை மாப்பிள்ள தான், நெட்டு பப்பா அக்கா மாப்பிள்ள அப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கு பார்த்தா இன்னும் நம்ம யாரையுமே பார்க்கல. அவருக்கு ஒண்ணு அடையாளம் தெரிஞ்சிருச்சா? கொஞ்ச நேரம் முடிச்சாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னா, யாருமா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தெரியலையம்மா அப்படின்னாரு. அம்மா வடக்கு தருவு கசாமத்தியார் மாமா அம்மாச்சா மகா அப்படின்னு. அம்மா 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 என் மருமகளான்னாரு. எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கனசாமி அத்தியார்னா அவருக்கு நல்லா பிடிக்கும். அவருக்கு எப்படி தெரியும் தாத்தாவை? அவர் கல்யாணம் முடிஞ்ச வருஷம் அப்பா இருக்குல்ல. இல்ல எப்படி பழக்கம்னு கேட்க. அடுத்த வீடு தானப்பா, பக்கத்து வீடு தானே, ஒரு வீடு தானே உண்டு. சரி சரி, ஒரு தெருவு ஒரு வீடு தானே உண்டு. ஆமாப்பா, தங்கச்சி மாப்பிள்ள தானே அது. கோயிலுக்கு பார்க்க போனா, ஒரு சொந்தத்துல பார்க்க போனா, மெட்ரிக் சொந்தத்துல பார்க்க போனா அப்பாக்கும் தங்கச்சி தானே வேணும். யாரோ ஒரு செல்வராஜ், அம்மா செல்வராஜ் அம்மா பாப்பாத்த வந்து அப்பாவுக்கு தங்கச்சி தானே வேணும். எங்க அப்பாவுக்கு அவங்க ஒய்ஃப் மூலமா அந்த இதுல எப்படி பக்கத்து வீடு, அது சொந்தக்காரங்க, ஒரு கிராமம். நைட்டு வந்து 10-11 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு சிரிச்சு கிடப்பாங்கல்ல. மெட்டுக்காத்தா அப்பா, அந்த மாமா, அவர் அந்த பர்சன் இருக்காமலா முருகன், அவங்க அப்பா, எல்லாரும் தெருவு கூட்ட போய் ஆகிட்டு கிடப்பாங்கல்ல நைட்டு 12 மணி வரைக்கும். எங்க அப்பா நைட்ல வேலைக்கு போயிட்டு வந்து அழுப்புல கட்டில நார்கட்டில வெளியே கிடக்கும், மொத்தத்துல படுத்து தூங்கிடும். இவர் இந்த மாமா வந்து பாப்பத்த மாப்பிள்ள வந்து எங்க அப்பாவை காலை கட்டி கட்டில் காலில் கட்டிட்டு கட்டி போட்டுட்டு நைட்ல எந்திரிச்சா போலட்டும் அப்படின்னு அப்படிலாம் நட்டு போனாரு. அவரு முருகன் அப்பா வந்து அந்த தாத்தா வந்து எங்களை கட்டி போட்டுக்கிறாரு. நாங்க பக்கத்துல கீழே படுத்துருப்போமா, நாங்க அக்கா தங்கச்சி மாதிரி கீழே படுத்துருப்போமா, எங்களை கட்டி கட்டில் காலில் எங்களை கட்டி போட்டுருவாரு கீழே போட்டி. ரொம்ப சேட்டைகள் பண்ணுவாங்க. இப்ப அது ஆட்களும் ஊருள் மாதிரியா இருக்கு, என்ன ஜாலியா இருப்பாங்க. அந்த படம் அவரு கரசண்டு முருகன் வீடு
இந்த புறம் முருகா அப்பாவுக்கு திறம் கட்டினது அந்த அத்தை சங்கத்தை. இந்த புறம் நடுமத்தில இடம் கிடந்ததுல சின்ன குச்சில வீடு போட்டிருந்தது. அப்பமெல்லாம் இந்த அத்தை அழகா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்டு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க எல்லாரும். அவங்க சின்ன வயசுல எப்படி இருப்பாங்க பாப்பா? அவங்க கட்டைய கலர அழகா இருப்பாங்க. பேச்சு வார்த்தைகள் எல்லாமே நல்லா அமைதியா பேசுவாங்க. மெட்டு தாத்தாவோட அம்மா கூட பிறந்த சித்தி மகா மாரி செல்வராஜ் அம்மா வந்து. மெட்டு தாத்தா வந்து இவனுக்கு தாய் மாமா. மாரி செல்வராஜுக்கு வந்து தாய் மாமா. அண்ணன் முறை வரும் அவங்க அம்மாக்கு. அப்போ அவன் தம்பி. தம்பி முறையா? தம்பி. மெட்டு தாத்தா அக்கா எல்லாம். அப்படியா? வயக்காடு இந்த பிஞ்ச நெஞ்செல்லாம் கிடையாது. எங்க குற்றங்கட்டுல அவ பிறந்த ஊர் வளர்ந்த ஊர்ல அதெல்லாம் கிடையாது. அங்க போய் கல்யாணம் முடிஞ்சு போன ஊர்லதான் கொஞ்சம் இடங்கள், நல்ல வீதி இடங்கள்ல வீடு கட்டி, சின்ன வீடுனாலும் வீதி இடங்கள். அவங்க கல்யாணம் முடிஞ்சு போன ஊர் புளியங்குளமா? புளியங்குளம். கல்யாணம் முடிஞ்சு போன ஊர் புளியங்குளம். பிறந்து வளர்ந்தது கூட்டங்காடு. நமக்கும் பேரூர்ல எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்களாமா? அவங்க அந்த சைட்ல தானே? அங்கேயும் வாழை தானே வெட்டுறாங்க? ஆமா, வாழைத்தார் வெட்டுறாங்க. அங்கேயும் அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வாழைத்தார் சமைக்க போவாங்க. மாரி செல்வராஜ் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வாழைத்தார் சமைக்க போவாங்க. ஒரு தாருக்கு இவ்வளவுன்னு பைசா, ஒரு தாருக்கு இவ்வளவுன்னு பைசா அப்படிங்கும்போது ஓடி ஓடி சமைப்பாங்க. எத்தனை தார் சமோ அத்தனை தாருக்கு பைசா இவ்வளவு வரும். 1 ரூபா 2 ரூபாம்பாங்க ஒரு தாருக்கு. ஆமா, 20 தார் சமைதா 40 ரூபா ஆச்சே, 35 ரூபா ஆச்சே அப்படின்னு அப்படி ஓடி ஓடி நல்லா வேலை வைப்பாங்க. அந்த அத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போனது கிடையாது. மாமா வேலைக்கு போவோம். இங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். கல்யாணம் முடியறதுக்கு முந்தி நம்ம ஊர்ல வந்து இந்த வாழைத்தார் வெட்டுறது கிடையாது. வயக்காட்டு வேலை. நம்ம இங்க கூட்டங்காட்டுல களை எடுக்கிறது, காய் பறிக்கிறது, தண்ணி பாய்க்கிறது, இந்த வேலைகள். கல்யாணம் முடிஞ்சு போன ஊர்ல தான் தார் வெட்டுறது, நெல் இருக்கிறது, அந்த வேலை. அது தென்னாட்டுல. அது வந்து புளியங்குளத்துல. அதே நம்ம பேரூர்லயும் அந்த தார் வெட்டுறது, நெல் இருக்கிறது, களை எடுக்கிறது, இந்த வேலை தான். அங்க காய்கறி பறிக்கிறதுலாம் இருக்காது. அங்க போட மாட்டாங்களா? காயில போட மாட்டாங்க. அங்க போட முடியாது. ஏன்னா கால் வரத்துல அந்த டைம் தானே தண்ணி இருக்கும். மத்த நேரம் தண்ணி. இப்ப நம்ம கூட்டங்காட்டுல வந்து மோட்டர் கிணறு, கமல கிணறு, மோட்டர் கிணறு இருக்கும். அந்த ஊர்ல அது இருக்காதுல்ல. அதனால நெல்லு, வாழை தான், உளுந்து, இவ்வளவுதான். வேற ஊர்லாம் போட மாட்டாங்க. இப்ப மெட்டு தாத்தா வீட்டுல எல்லாம் வயல் நிறைய வச்சிருக்காங்கல்ல? ஆமா, தோட்டம் போட்டிருக்காங்கல்ல. அப்போ இவங்களுக்கு ஏன் இல்ல? மெட்டு தாத்தா வந்து அப்பா வீட்டு சொத்து இல்ல மெட்டு தாத்தாவுக்கு. சரி. மாரி செல்வம் அம்மா வந்து அம்மா வழி இல்ல. அம்மா வழிக்கு சொத்து கிடையாது. சொத்து கிடையாது. அங்க கஷ்டம். சொத்து பிரிக்கும் போதே அப்போ கொடுக்கல இவங்களுக்கு? இல்ல இது அது வந்து அவங்க கூட அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க தானே. அவங்க அம்மா அப்பா சொத்து வச்சிருந்தாதானே அவங்களுக்கு உண்டு. கிடையாது. இது வந்து இப்ப மெட்டு தாத்தாவுக்கு வந்து சொத்து அதிகம்னா அவங்க அப்பா இங்க உள்ள சொத்து, ஆம்பளை பிள்ளைகளுக்கு. எங்க சொக்கார சொத்து. இப்ப எங்களுக்கு வந்து பனையில எல்லாம் பிரிச்சோம்ல, அது வந்து அவங்களுக்கு சேரும். அவங்க பணம் எங்களுக்கு, நாங்க பங்கு வச்சு கொடுத்துருக்கோம். ஆளுக்கு 20 பணம்னு. எங்களுக்கு 20 பனை, சுப்பிரமணியம் மாத்தார்ல அவங்களுக்கு 20 பனை, மெட்டு தாத்தா குடும்பத்துக்கு அவங்களுக்கு 20 பனை. அந்த 20 பனை அவங்க அண்ணன் மாதிரி பிறந்ததுதான். நம்ம கொடுக்கறது இந்த ஒரு பங்கு தான் கொடுக்க முடியும். தாத்தா பத்தி சொல்லுமா? தாத்தா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? தாத்தா வயக்காட்டுல ஏர் உழவு, கமலை இறைச்சி இறைக்கும். மோட்டர் போட்டு மோட்டர் கிணறு தோட்டத்துல தெற்சையில ரோட்டுக்கு தக்க வந்து மோட்டர் கிணறு தோட்டம், ரோட்டு படக்கு வந்து கமலை கிணறு தோட்டம். கமலை கிணறுனா மாடு போட்டு இறக்கணும். அந்த இறவெட்டி வச்சு இறப்பாங்க. அந்த கமலைன்னா அது ஒரு தொட்டி மாதிரி வச்சு தண்ணி எடுப்போம். இந்த தோட்டத்துக்கு வந்து கமலா கிணறு, அந்த தோட்டத்துக்கு வந்து மோட்டர் கிணறு. 2 சைடுமே பண்ணும். ஏர் உழும். வாழை போட்டிருப்போம், வாழை வெட்டுவாங்க. தோட்டம் எங்க இருந்தது? தோட்டம் வந்து மங்களகிரியில இருந்துச்சு, நம்ம ஊருக்குள்ளேயே இருந்துச்சு. என்னெல்லாம் போடுவீங்க தோட்டத்துல? தோட்டத்துல வந்து அதான் மிளகா, கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் கம்மம்புல்லு, கேப்பை, கேழ்வரகுகள், இந்த நவதானியங்கள் எல்லாம் போடுவோம். கிழங்கு போடுவீங்களா? சீனி கிழங்கு, பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்து நாங்க தேவைக்கு அது புளி மாதிரி தான் போடுறோம். அதுக்கு வந்து அவ்வளவு விவசாயத்துக்கு வந்து பனங்கிழங்கு கிடைக்காது. அதனால நம்ம வீட்டுக்கு தேவையா ஒரு 1000 பனங்கள், 1000 கொட்டை போடுவோம். அது வீட்டுக்கு தேவைக்கு. வீட்டுக்கு தேவைக்கு 1000 கொட்டையா? 1000 கொட்டை 2000 கொட்டை போடுவோம். புளியா போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம்னா ஒவ்வொரு டயத்துக்கு. அப்ப 2000 கிழங்கு வரும்ல? ஆமா, 2000 கிழங்கு வரும்ல. அதான் ஒரே நேரத்துல கொடுக்க மாட்டோம்ல.
தேவைக்கு தக்கு என்னைக்கு புடுங்கணும்னா ஒரு 10 நாள் கழிஞ்சு 15 நாள் கழிச்சு ஒரு குழி புடுங்குறது. போடும்போது 10 நாள் 10 நாள் 15 நாளைக்கு பிந்தி பிந்தி போடுவோம். அப்பதான் அந்த முதல்ல போட்டுருப்போம்ல அதை வெட்டி வரும், அதை தோண்டி வரும், அடுத்து ஒரு குழி போட்டது தோண்டுது, அடுத்து தோண்டுது. இப்படி ஒரு பானையில எத்தனை கிழங்குமா வைப்பீங்க? ஒரு பானையில 50 கிழங்கு 100 கிழங்கு கூட வைக்கலாம். பெரிய பானை 100 கிழங்கு வைக்கலாம். வீட்டுல அத்தனை பேரும் காலி பண்றதுக்கு ஆள் இருக்கணும். வரவங்க போறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. நம்ம வீட்டு முன்னால வேப்பமரத்தை வந்து இருக்கிறோம்ல, மத்தியான நேரம் அப்படியே எங்க அம்மா சோழல் கட்டி கொண்டு வச்சிருக்காங்க. அப்படியே அவ்வளவு நேரம் நிம்மங்க. சீனி கிழங்கு அதே மாதிரிதான். பெரிய வெண்ணி பானைங்க, அந்த வெண்ணி பானை நிறைய வச்சிருவோம். வரவங்க போறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. வேற என்ன போடுவீங்க வயல்ல? நிலக்கடலை போடுவோம். நிலக்கடலை போடுவோம். நிலக்கடலை அந்த சைடு வந்துச்சா? எங்க வீட்டுல நிலக்கடலை சரியான கடலை. அப்போ நிலக்கடலை, பயிர் வகைகள் தட்டம்பயிறு, பாசி பயிறு, உளுந்து, நெல்லு. நெல்லு வந்து நெல்லு அறுக்கிறதுல வந்து மத்தது போட மாட்டோம். மத்த விவசாயம் போட மாட்டோம். காய்கறிகள் போட மாட்டோம், விளைச்சல் வராது. நெல்லுக்கு வந்து தனியா வயல் ஒதுக்கி இருப்போம். அது நெல்லு கம்மம்புல்லு தான் அதுல போடுவோம். இதுல வந்து மிளகு செடி, கத்திரிக்காய், சீனி கிழங்கு, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளரி தோட்டம், வெள்ளரி வயல்னு ஒரு வயல் தனியா ஒதுக்கிறோம், 1 ஏக்கர். அதுல வெள்ளரி போட்டுறது. பழம் வேணா பழமா பறிச்சு ஏத்துறது வண்டியில, காயாக்குன்னா காயா வெட்டி ஏத்துறது. வெள்ளரிக்காவையா? வெள்ளரிக்காவை. வெள்ளரி பழம் வெடிச்சிடாதா? அது பருவமா வெட்டிடுறது. நாளைக்கு லோடு ஏத்துறோம்னா இன்னைக்கு பறிச்சிரும். உனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்பா வெள்ளரி பழம் சாப்பிட்ற கதையை சொல்ல. இங்க இருந்து டப்பால வீட்டுல இருந்து போகும்போதே டப்பால சம்பளத்துல சீனி தட்டிட்டு போவாங்க. என்ன சரி நேற்று பார்த்தேன் வெடிக்க மாதிரி பழங்கள் கிடக்கு அப்படின்னு கொண்டு போய் கரெக்டா அந்த பழம் கிடந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து அந்த பழத்தை பூரா நான் சீனி தொட்டு தின்னு காலி பண்ணிட்டு தான் வெளியே வச்சிடுறது. நல்ல வெள்ளரி பழம், சரியான பழம்ல. வெள்ளரி பிஞ்செல்லாம் பறிச்சு என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் தானா? பிஞ்சி பறிச்சு வந்து விற்போம். ஆமா, வண்டியில ஏத்தி மார்க்கெட்டுக்கு கூட தான் விடுவோம். மார்க்கெட்டுக்கு உள்ளனா அந்த கிராமத்துக்குள்ள கொண்டு எங்க அப்பா வண்டியில கூடையா வச்சு கிராமத்துக்கு கொண்டு போவோம். மாட்டு வண்டியில வச்சு கிராமத்துக்கு கொண்டு போவோம். கிராமத்துக்கு கொண்டு போனா அந்த வெள்ளரி பிஞ்சு இப்படி அப்பெல்லாம் துட்டு கொஞ்சம் தான் கிடைக்கும். துட்டு கொஞ்சம் தான் தெரியும், காய் தான் நிறைய தெரியும். அப்போ 1 ரூபா 1.5 ரூபா ஒரு காய். பழமே வெட்டிக்கிற பழம் மாதிரி ஒரு புள்ள குழந்தை தண்டி இருக்கும் பழம். அந்த பழமே 1.5 ரூபா 2 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அப்போ ஆட்களுக்கு சம்பளமும் அப்படித்தானே, 3 ரூபா 2 ரூபா தானே சம்பளமும் கொடுப்போம். அப்பவும் நாங்களும் தோட்டத்துல தான் வேலை பார்ப்போம், காய் பறிக்க. அப்பமெல்லாம் அந்த அத்தை பாப்பத்தையிலும் ஈட்டி கொடுக்கல, வேலைக்கு வரும். கூட்டுறங்காட்டுல இது பழங்கள்லாம் போடுவாங்களாமா? இதுல மங்களரி தோட்டத்துல பழங்கள்லாம் போடுவாங்களா தோட்டத்துக்கு? என்ன பழம்? இந்த திராட்சை அது வந்து ரோட்டுக்கு வடபுறத்துல. அது வந்து நமக்கு அந்த தோட்டம் கிடையாது, நம்ம எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தோட்டம் தான். நாங்க தேவையானது வீட்டுக்கு தேவையானதை பறிச்சுக்கிறோம். என்ன மாதிரி பழங்கள்லாம் போடுவாங்க? திராட்சை, முந்திரி, கொய்யா, இதான் இது 3 மெயினா இருக்கும். ஆமா, பிறகு பப்பாளி பழம் தேவைன்னா பப்பாளி பழம் மரத்துல அது மேல கிடக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப இஷ்டப்பட மாட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பழம் தேவையோ நாங்க பறிச்சுக்கிறோம். அதை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே கத்திரி பழத்தை அப்படி வச்சுட்டு கத்திரி வச்சு வெட்டி 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 அவங்களே எங்க மடிமடியே தருவாங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க. ரோஜி முதலாளி, அந்த தோட்டத்துக்காட்டு பேரு ரோஜி முதலாளி. அவங்க வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம். ஆமா. நீ ஸ்கூலுக்கு போனே இல்லையா? நான் என்ன நிறைய தெரிஞ்ச மாதிரி தெரியல, போன மாதிரி எனக்கு தெரியல. சின்ன வயசுல உன்னை வேலைக்கு கூட்டு போயிருவாரா தாத்தா? ஆமா, தோட்டத்துக்கு போயிருங்க. அப்பா கூட நம்பிடுறேன். எங்க அப்பா விட்டு நான் பிரிய மாட்டேன். கல்யாணம் முடிஞ்ச வருஷம் தான் எங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கேன். இது ஆறுமாச்சி இருக்குல்ல, ஆறுமாச்சிக்கு கூட பிறந்தது எத்தனை பேரு? எங்க அம்மாக்கா அவங்க 3 பொம்பளை 1 ஆம்பளை. பேரூர்ல இருக்கிறது யாரு? பேரூர்ல இருக்குது மூத்தது வந்து எங்க அம்மா இறந்தது, 2வது இறந்தது கடைக்குட்டி அம்மா. மூத்தது வந்து குழந்தை கிடையாது, ஹரிகிருஷ்ண அம்மா அப்பா கட்டி கொடுத்ததுல. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தான் எங்க சின்னம்மாவை கட்டி கொடுத்தது, ஹரிகிருஷ்ண அம்மாவை கட்டி கொடுத்தது. தங்கச்சியா? 2வது தங்கச்சியா? 2வது அம்மாவுக்கும் தங்கச்சி. அது கடைக்குட்டி தங்கச்சி கொடுத்தது. நீ அங்க பேரூர்ல வேலைக்கு போவல, நீ கூட்டி போயிருவாங்க. வேலைக்கு போக மாட்டேன், ஹரிகிருஷ்ணனையும் கண்ணனையும் எடுக்கிறது பாக்குறதுக்கா. சின்ன பிள்ளைல நானு 10 வயசு பிள்ளை தானே,
அவங்க வேலைக்கு போயிருவாள் தோட்டத்து வயக்காட்டுக்கு. சரி. யாரு அம்மா 2 பேரும் போயிருவாங்கல்ல. அக்கா வந்து அவ இங்க சாயிபுரம் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. ஹரிகிருஷ்ணன் நயனார்னு தான் கொஞ்சம் பெரிய பையன். அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். இவன் கண்ணனையும் ஹரிகிருஷ்ணனையும் பாக்குறதுக்கு எங்க கூட்டி வச்சிருந்தாங்க. உனக்கு அப்போ 10 வயசு? எனக்கு 10 வயசு. 10 வயசுல நீ 2 பிள்ளைல பாத்துருக்க? 10 வயசுல 7 வயசுல கூட்டி போயிட்டாவ. 7 வயசுல கூட்டி போயிருக்கு. அந்த 10 வயசுலதான் எனக்கு முடி அப்படி இருக்கும்னு சொல்லி அடிக்கடி அந்த அம்பட்டை முடி வெட்டுற ஆளை கூட்டி கொண்டு மொட்டை போட்டு விட்டுருவாங்க அம்மையும் பெரியப்பாவும். உங்க அம்மன்னா உங்க சித்தி? கடைசி. அதுக்கு எங்க பெரியம்மா சத்தம் போடும். ஒன்றும் முடியலாம என்ன பாடு போட்டு வளர்றதில்ல, முடி வளருது, இப்படி வெட்டி வெட்டி வெட்டிலன்னு எங்க பெரியம்மா சத்தம் போடும். ஆனா ஒரு நேரத்துக்கு காப்பி என்ன ஆகுமே, எங்க போவ அப்படின்னு பாரு எங்க பெரியப்பா. தலையில எண்ணெய் தேய்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. அதான் அந்த ஒரு தடவை எங்க அப்பா வந்திருக்கும் போது அப்படி மொட்டை மண்டையோட நான் இருந்ததுன்னா கோவத்துல சொல்லாம பக்கத்து வீட்டுல பிள்ளைய கூட்டி அந்த 2 பையனோட கூட்டி கொண்டு விட்டுட்டு என் பிள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டு போறேன், சோத்துக்காக கொண்டு என் பிள்ளைய விட்டுருக்கேன், எப்படி அழகு போல முடியும் கிட்டியும் அப்படி கட்டப்புறான்னு எனக்கு பிள்ளைய கொண்டு இப்படி மொட்டை அடிச்சு விட்டுருக்காவளன்னு கோவத்துல எங்க அப்பா கூட்டு வச்சு. அதுக்கப்புறம் நீ போவே இல்லையா? அப்புறம் போவே சில. ஹரிஷ் மாமா வந்து இங்க கூட்டங்காட்டுக்கு வருவாரா? இங்கதானே இருப்பான். பாவம் அந்த ஸ்கூல் டைம் தான் போவான். அந்த ஸ்கூலு சாயங்காலம் 4 மணிக்கு விட்ட உடனே 5 மணி பஸ்ஸுக்கு ஏறிடுவான். பஸ் ஏறிடுவான். பஸ் ஏறி வந்து இங்க தோட்டத்துல தான் நடப்பாங்க. தோட்டத்துல தான் இறங்கிடுவான், மங்களகிரி தோட்டத்துல. அப்புறம் அதுல இருந்து நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். அப்புறம் அதுல இருந்து எத்தனை நாள் லீவுனாலும் இங்கதான் இருப்பான். அது வந்து என் தம்பி என் கூட பிறந்த ஒரு நாள்ல அவனும் ஒரு பற்ற அவனும் அழகா இருப்பாங்க. ஆனா அது வரைக்கும் குட்டி நீங்க சித்தப்பா மாமா இருக்காங்களா? குட்டி அவரு உனக்கு பொண்ணு தரணும். அவனும் இவன் 3 பேரும் தான். 3 பேரும் படுத்தாலும் ஒன்னாதான், சாப்பிட்டாலும் ஒன்னாதான், குளிச்சாலும் ஒன்னாதான், அப்படி இருப்பானுங்க. நீ வாழைத்தார் வெட்டுறதுக்கெல்லாம் போயிருக்கியம்மா? வாழைத்தார் வெட்ட போயிருக்கா. நம்ம தோட்டத்துல தான், சம்பளத்துக்குலாம் போனது கிடையாது. நம்ம தோட்டத்துல வாழைத்தார் வெட்டி வண்டியில ஏற்றிருக்கோம். அவ்வளவுதான். அங்க அது மார்க்கெட்டுக்கு அது அங்க போய் எங்க அப்பா ஏலம் பார்த்து பணம் வாங்கிட்டு வந்துடும். தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு வருமா இல்ல? தூத்துக்குடி மார்க்கெட் தான். அங்க இருந்து வண்டி மாடு போட்டு வந்துருவாங்க. ஆமா, அது ஊர்ல வண்டி வரும், அவங்க காய் ஏத்துறவங்க வருவாங்க. நம்ம வண்டி மாடுன்னு இல்ல, அது 4 ஒரு தோட்டத்துல உள்ளது ஒரு லோடுக்கு வராது, காணாது. அதனால 4 தோட்டம் 5 தோட்டத்துல எடுப்பாங்க. அதனால ஒரு வியாபாரி, ஒரு மாட்டு வண்டிக்காரர் நம்மள மாதிரி அவர் ஒரு தொழிலாளி அவர் இருப்பாரு. அவர் வந்து வீட்டுக்கு தோட்டத்துலதான் வந்து ஏத்தணும். தோட்டத்துக்கு ஏத்திட்டு போயிருவாங்க. நம்ம அதுக்கு இந்த தாருக்கு உழவுன்னு நம்ம போட்டு கொடுத்துடணும் சம்பளம். 4 எத்தனை தோட்டத்துல வந்து ஏத்திருக்காரு அத்தனை தோட்டத்துக்காரங்களும் பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு வண்டி வாடகை மாதிரி வரும். விற்கிறதுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க மாட்டாங்க. நம்ம தான் காலையில 4 மணிக்கு அங்க நிக்கணும். தூத்துக்குடி 4 மணிக்கு அங்க மார்க்கெட்ல, நைட்ல 10 மணி கடைசி பஸ்ஸுக்கு போவாங்க, போய் அங்க படுத்துக்கிடுவாங்க. 4 மணிக்கு ஏலம் விடுவாங்க, தார் ஏலம் விடுவாங்க. எல்லாம் வித்துரும், ஏலத்துல எல்லாம் போயிரும். ஆனா அந்த ஆள் போவாத, அவங்க யாரும் போக முடியாம இருந்தாங்கன்னா அந்த தாரு இருந்துரும், ஏலம் விட மாட்டாங்க. அதுக்காக வர முடியாது, போக முடியாத சூழ்நிலை. இப்ப 4 தோட்டத்துல ஏத்தாங்கன்னா 4 பேரும் போயிருவாங்கல்ல. ஒருத்தன் போகாம அந்த கூட போறவங்க கிட்ட சொல்லி விடுவாங்க, இன்னைக்கு வர முடியாது, என் ஏலத்தை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு. ஏலத்தை தூத்துக்குள்ள இருக்க வியாபாரிங்க அவங்க ஏலம் முடிச்சிருவாங்க. நம்ம இவ்வளவுதான் கொடுக்கணும் நமக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவங்களே முடிச்சு அவங்களே பணம் கொடுத்துருவாங்க. வேலை பேசுறதுல அவங்க தான், வேலை பேச எல்லாமே அவங்க தான். எவ்வளவு ரூபாய்க்கு வேலை போனாலும் பணத்தை சீட்டு போட்டு எழுதி கையில கொடுத்துருவாங்க. சரி, அங்க போய் ஓனர் கிட்ட வாங்க வேண்டியதான். அந்த ஏலம் எடுக்கிற ஓனர் ஒருத்தர் இருப்பாங்க சேர்ல, அவர்கிட்ட போய் ரூபாய் வாங்க வேண்டியதான், பிள்ளை சீட்டை கொடுத்துட்டு. இதே அந்த அடுத்தவங்களுக்கு ஏலம் எடுத்தா அந்த ரூபாயும் நமக்கு தந்துருவாங்க. அதுக்கு ஒரு சீட்டு தனியா எழுதி கொடுத்துருவாங்க. அந்த சீட்டும் அந்த ரூபாயும் கொண்டு அவங்க கிட்ட அப்பா கொடுத்துரும். இப்படி நம்ம அப்பா போட்டாலும் அடுத்தவங்க போனா அடுத்தவங்க அதே மாதிரி வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. இவங்க வந்து நைட்ல வந்து மூடை இறக்கிட்டு வளர்த்தாரு காய்கறி ஓனஞ்சேரி இறக்கிட்டு நைட்ல இருந்து விடிய காலம் 4 மணிக்கு வண்டி கட்டிட்டு கிளம்பிடுவாங்க ஊருக்கு வியாபாரிய. அந்த மாட்டு வண்டிக்காரங்க, மாட்டு வண்டிக்காரங்களுக்கும் அந்த தாருக்கும் 4 மணிக்கு பிறகு சம்பந்தம் கிடையாது. அவங்க கொண்டு இறக்குற வரைக்கும் தான், மார்க்கெட்டுக்குள்ள இறக்குற வரைக்கும் தான் அவங்க டியூட்டி. அது பிறகு அது என்ன ஆனாலும் அவங்களுக்கு கேள்வி கிடையாது. காயும் அதே கணக்கு தானா? இல்ல அதே மாதிரிதான். வாழைக்காவும் அந்த மாதிரிதான், மிளகாய் சீனி இறக்காய் வெண்டைக்காவும் அதே மாதிரிதான். அது வந்து மூட கணக்கு.
இது வந்து தார் கணக்கு, அது வந்து மூடை கணக்கு. ஒரு மூடையில எத்தனை கிலோ இருக்கோ இடம் போடுவாங்க. 3 இடம் தூக்கி இடம் போடுவாங்க. லூஸ் எல்லாம் தட்டிலாம் போட மாட்டாங்க. மூடையோட இடம் போடுவாங்க. எத்தனை நம்ம காய் கத்திரிக்காய் எல்லாம் அடையத பொறுத்து. கத்திரிக்காய் வந்து குத்தி குத்தி அடையணும். காய் சும்மா சாக்கில தட்டி குளிக்க கட்ட முடியாது. குத்தி குத்தி அடையணும். காய் அடையுதுன்னு நாங்க ஒரு ஆளை விடுவோம். அது ஆம்பளை சிலவங்க பொம்பளை தான் அடைவாங்க. எங்க தோட்டத்துல நான் அடைவேன். மத்த தோட்டத்துல பொம்பளை பெரும்பாலும் அடைய மாட்டாரு. அது ரொம்ப சைஸா குத்தும் கத்திரிக்காய். குத்தி கண்ணி பெருமோ இல்லனா? ஆமா, கண்ணிக்கு ஒண்ணு இல்ல. காய் சுருக்கு சுருக்கா இடம் சாக்கு சுருக்கு சுருக்கா கிடக்கும். அப்படி கிடக்கூடாது. பிறகு வேப்பங்குலையோ பூவரசங்குலை, வேப்பங்குலை பூவரசங்குலை கூட காய் நிக்காது. வேப்பங்குலை கொழிஞ்சி இதுதான் வச்சு தைக்கணும் சாக்க. அதுக்குள்ள கயிறுல வச்சு தைக்க மாட்டீங்களா? கயிறுலாம் வச்சு தைக்க மாட்டீங்களா? கயிறு வச்சு சடம்பு வச்சுதான் தைக்கணும். அது சடம்பு வச்சுன்னா அதுக்கு அந்த காய்க்கு மேல அந்த குலை வைக்கணும். அப்பதான் அந்த காய்க்கு காத்து போவாது, காயாது. கெட்டக்கூடாதுல, கெட்டின காய் கொஞ்சம் தானே பிடிக்கும். நல்ல காய் அடைஞ்சி அந்த கொலை வேப்பங்கொலை அல்லது கொழிஞ்சு கொலை 2 தான் வைக்க முடியும். அந்த 2 போர்ஸ் எல்லாம் அந்த இலை அப்படி தூக்கிடும். காய்க்கு காத்து போயிடும். அதனால போர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க பெரும்பாலும். அதை நல்லா வச்சு நல்ல செம்மையா வச்சுதான் சடம்பு வச்சு ஊசி வச்சு தைக்கணும். ஆமா, அதை அப்படியே தூக்கி இடம் வைப்பாங்க. இட மிஷின்ல அப்படியே தூக்கி வைப்பாங்க. எத்தனை கிலோ இருக்கோ அதுக்கு தகுந்த ரேட்டு ஏலம். பனைமரம் இருக்குன்னு சொன்னாலமா? பனைமரம் எந்த ஏரியால இருந்துச்சு? பனைமரம் வந்து இங்க நம்ம பிளாட்டன்ஸ்க்கு மேல்புறம் செவக்காட்டுல இருந்துச்சு. அந்த இப்ப புதுக்கோட்டையில போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது கீழ்புறம். சரி, இப்போ அங்க பனைமரம்லாம் கிடையாது. இப்போ பனைமரம் இல்ல. நம்ம பங்கு மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பங்கு மரம் ஒரு 5 மரமா என்னமோ தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அது கூட நான் அண்ணனே இறந்துட்டான். அது என்னாச்சுன்னு தெரியல. அவங்க மெட்டுப்பாப்பாவுக்கு உள்ளதும் சுப்பிரமணி பிரசாந்த் பாப்பா அவங்களுக்கு உள்ளதும் அவங்க வந்து வெட்டுறாங்க, காய் வெட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியல. காய் வெட்டுறாங்கன்னாங்க. ஏன்னா வருஷம் ஒரு ஆளு வெட்டணும். அவங்க இப்போ மெட்டுப்பாப்பா வீட்டுல வந்து நாங்க வந்து 1 பங்கு தான் கொடுத்துருக்கோம். அவங்க 5 ஆம்பளை இருக்காங்கல்ல, அவங்க 5 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வெட்டணும். புரியுதா? அவங்க 5 பேர்ல வருஷத்துக்கு ஒரு ஆள் வெட்டணும். இந்த வருஷம் இது பனங்கா வந்து மெட்டுப்பா வெட்டுனா அடுத்த வருஷம் ராமச்சிப்பா வெட்டணும். அதுக்கு அடுத்து செத்தன பங்கா மாவும் வெட்டுவான். அதுக்கு அடுத்து பரமசோத்து போனா இடம் வாங்கணும்ல, அது பக்கத்துல வீடு இருக்குல்ல, அந்த தாத்தா வாங்குவாரு. அதுக்கு அடுத்து அந்த அதிரபாண்டியன்னு சொல்லி இன்ஜினியரா இருக்காங்களா கேரளாவுல, அவனுக்கு பதில் யாரும் அவங்க வெட்ட மாட்டான். அவன் இங்க இருக்கான், இப்படி இருக்காங்க. அதே மாதிரி சுப்பிரமணி வீட்லயும் அதே மாதிரிதான். அவங்க 4 பையன் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏன்டா இதை போட்டு வெட்டிக்கிட்டு யாரு திருட்டு பனங்காய் போட்டுக்கிட்டு பனங்கொட்டை போட்டுக்கிட்டு அழகு கிழங்கு போட்டு புடிங்கிட்டு கிடக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒருத்தரும் வெட்ட மாட்டான். அவன் வெட்டுதான் வெட்டுவான் மாதிரிக்குள்ள பொறுமையா. ஆமா, இதுல எவனும் தெரிஞ்சவன் சொந்த பணக்காரன் வேணுங்கிறவங்க எப்ப வேணும் பனங்காய் அவனுங்களே பனையில எடுத்து வெட்டிக்காங்க. பதினெல்லாம் காய்ப்பீங்களாமா? முன்னே பதினி காய்க்க மாட்டாங்க. பதினிக்கு வந்து பாலை சீவணுங்களா, பாலை சீவி பயணி அது அரைக்கி அது கஷ்டம். இவரு மாமா இருந்தப்போ பால் மாமா பதினெல்லாம் 8 வருவாருன்னு சொல்லுவாங்க. பயணி வந்து அடுத்த பனையில போய் காலையில பயணி ஏற போகணும்னு நாடார் கிளம்பி இருக்கோம்னா இவன் போய் இறக்கி முடிச்சுட்டு வந்துருவான். அவங்க வந்து வெறுங்கலையத்தை தான் பார்த்து போவாங்க. இதுல வேற காய் விளையாட்டுன்னு போட்டுப்பாங்க. பனங்காவை கொட்டைப்புளி போடுறதுக்காக பழம் பழத்துக்கு போட்டுப்பாங்க. இவன் ஃபுல்லா நுங்குக்கு வெட்டிட்டு வந்துருவான். நுங்குக்கு வெட்டி மேல இருந்து போட மாட்டாங்க, செதறி இருமா பறக்க முடியாதுல. அதுக்காக மேல இருந்து கட்டி கயிறு கட்டி கீழே இருக்கும். அப்பதான் 5 கூட 6 கிலோ ஒன்னா பொறுத்து அதை தோலை போட்டு வந்துடும். வீட்டுல வந்து அதை சீவி நொங்கு எடுத்து பயணியில போட்டு பயணி ஒரு குத்துச்சட்டி நிறைய வச்சு இதை ஒரு குத்துச்சட்டிக்கு எடுத்திருப்பான். 2ஐயும் ஒன்னா போட்டு கலக்கல. சொல்ல மாட்டி வா, அங்க வாங்க 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 பயணி ரெடி அப்படிமா. பட்டை ஓலை வேற அடிக்க வந்துடும். பட்டை முடிச்சு பட்டையில பயணி நொங்கையும் போட்டு தருவாங்க. அப்பா டேஸ்ட். நான் இப்ப எங்க அப்படி இருக்கு. மிச்சம் 15 காப்பீங்களா? மிச்ச பயணி இன்னைக்கு நாங்க சூடு பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டிக்கா காய்க்க மாட்டோம். ஒரு குத்துச்சட்டி தானே கொண்டு வருவான். அரை சட்டி கிட்ட தலையில குடிச்சிருவோம். அரை சட்டி கிட்ட இன்னைக்கு மஞ்சத்தூளை போட்டு சூடு பண்ணி வச்சிருவோம். கொதிக்க வச்சு வச்சுட்டு நைட் வரைக்கும் குடிக்கலாம். புளிக்காது. புளிக்காது. மஞ்சத்தூள் போடணும், சூட வைக்கணும். பயணி நல்ல மனமா இருக்கும், நல்லா இருக்கும். நைட் வரைக்கும் குடிக்கலாம். கல்லுலாம் இருக்க மாட்டாங்களா? கல் குடிக்க மாட்டோம்ல, அவன் குடிச்சிட்டு வந்துடும். அவங்க சும்மா வருவான். அந்த கல் பயணி குடிச்சுதான் எங்களுக்கு பயணி வந்துடும்.
அந்த போதையில தான் பண்றோம். ம் பயப்படுவாங்க எங்க அண்ணனை பார்த்தா. பார்த்தாலே பயப்படுவாங்க. ம் அவர் டிரைவரா தானே இருந்தாரு. டிரைவரா தான் இருந்தா நான் எல்லா சேட்டையும் பண்ணுவான். எவனும் ஊன்ற கூடாது. ஒரு பொட்டை பிள்ளைங்க அப்படி இப்படி திரும்பி பார்த்தா காத்து வாங்கல விட்டுப்பான். அந்த வாங்கல அடிப்பான். எதுக்குலாம் கிட்ட பார்க்க அந்த பிள்ளைங்க கேட்க மாட்டான். அடிச்சுட்டு தான் கேட்பான். ஆனா உங்க அண்ணன் இருக்கிறதுனால தானே நீங்க 5 பொட்டை பிள்ளைய சந்தோஷமா இருந்தீங்க. பிரச்சனை இல்லாம கட்டிட்டாங்க. நல்ல எங்க அண்ணன் பையன் பேரன் ஒருத்தன் மாதிரி வரவங்களப்ப இவனே மாதிரி. யாரு முருகமாவன். ஆமா இவ்வளவு தானே இருக்கான். எல்லாரும் எவங்கள வேட்டு போடுது அப்படிங்க. செத்துக்கு ரோட்ல மையாடி பக்கத்துல இருக்கவல்ல வேட்டு போடு. ஏய் அது எவங்கள வேட்டு போடுது வீட்டுக்குலாம் கேட்கல அப்படிமா. சின்ன பையன் இவ்வளவு அவசரமா இருக்கான்ப்பா. ரோட்ல போற வர சொல்லுதான். ஐயா அம்மா உங்க அண்ணன் பட்டத்தை வாங்கிட்டாமா உங்க அண்ணன் பேரம்பாங்க. சரியான பையன். இப்போ வளர்ந்துட்டானே அவனா இல்ல இவ்வளவு அவசரமா இருக்கான் இப்போ. அப்படியா? சின்ன பேரன் மகாபிள்ள பேரன். முருகமச்சன் பேரனா? முருகமச்சன் மாவன் நினைச்சிட்டேன். அவன் பேருனா தான் அப்பா அவனை பார்த்தவன் தாத்தா ஆட்டம் போட்டேன். ரோட்ல யாருங்க எதுல பைக் அவ்வளவு ஒண்ணு பெரிய உழுது மண்டைகளே வர சொல்றாங்களே அப்படிமா. அவ்வளவுதான பேர். 3 வயசு 3.5 வயசு ஆகுது. வீடெல்லாம் இப்ப எப்படிமா? குச்சி வீடா இல்ல ஓட்டு வீடா? செவருலாம் செவரு மண் செவரு தான். ஓட்டு வீடு. கீழே தளம் சிமெண்ட் தளம். முதல்ல மண் தளம் தான் இருந்துச்சு. அப்புறம் சிமெண்ட் தளம் போட்டோம். கரண்ட் கூட கிடையாது. அதான் நம்ம கூட்டரங்காட்டுல கீழே தர இருக்கும்போது சாணி முழுவாகல வீட்டுக்குள்ள. அந்த அப்படிதான் அந்த மாதிரிதான். ஆமா அப்படிதான் இருந்துச்சு வீடு எல்லாம். மண் திறக்கும் போது சாணி போட்டு தான் முழுவணும். அப்புறம் அங்க விறவடு பறிக்கிறதுக்கு அங்க வச்சிருந்தோம் அடக்க. மாட்டுத்தொழு பக்கத்துல படப்படி ஓரத்துல அதுல காரச்சவர் கட்டி ஒரு ரூம் காரச்சவர் கட்டி கீழே சிண்டு தளம் போட்டு விறவடு போய்க்கிட்டு வச்சிருந்தோம். சாப்பிட பொங்க ஆக்க மாடு கண்ணு கோழி குஞ்சு எல்லாம் அங்க படுக்க மட்டும் இந்த ஓட்டுட்டு போவோம் மண் வீட்டுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க பிளாக் ஆபீஸ்க்கு வந்தோம். எல்லாம் விட்டு காலி பண்ணிட்டாங்க.